guys, Satori Gozo vlog 1, 2, 3. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மைன்கிராஃப்ட் பேட்டா லாஸ்ட் எபிசோட் தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். நம்மளோட இப்போ நான் இந்த வேர்ல்டு இப்போ போய்க்கலாம் வாங்க. நான் லோட் ஆனதுக்கப்புறம் சந்திக்கிறேன். இல்லை இப்போ போன மேட்ச் விட்டதே போகிறோம். இப்போ நம்ம ட்ரையல் கேமரா கண்டுபிடிக்க போகிறோம். அதனால நம்ம வீடு தேடி கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. நம்ம வீடு தேடி போகலாம் கைஸ் வாங்க கைஸ். நம்ம வீடு மேலே தானே இருக்குது. இந்த மாதிரி ஜாம்பி சார் இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்லேயே ஸ்பைடரே வீடு கைஸ். நானும் ஸ்பைடரை பார்த்துருவோம். நம்ம சேனல் நேற்று தான் நான் படிச்சா சும்மா 2 அடியில ஸ்பைடர் எல்லாம் பறந்து போச்சு. சரி இப்போ நீங்க பாருங்கப்பா. சத்தோரி போது நீங்க பேசுங்க. எங்க இருக்கு எலக்ட்ரா? எலக்ட்ரா நம்ம எலக்ட்ரா எங்க இருக்குது? நான் இதுக்கு போறோம். गाइस மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோகோமை சேனல் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நான் ட்ரையல் சாம்பர் எங்க கண்டுபிடிக்கணும்னு தேட போறோம். இப்போ நாம ட்ரையல் சாம்பர் கியூ சர்வேவரை தேட போறோம். ஆமாப்பா நாங்க அல்லாது சர்வேவில் மட்டும்தான் பண்ணுவோம். யோகா இருங்க கமெண்டே கூடாது. அதுக்கு ஸ்லாஷ் locate locate structure structure trial chamber underscore chamber MERS இருக்கு. DERS chamber என்ன கிடைக்க மாட்டேங்குது. 112Y96 அது ரொம்ப பக்கத்துலயே இருக்குடா. 112Y தானே. இப்போ நம்ம இருக்கிறது 112Y. நம்ம இருக்கிறது 96 112 எப்படி ஏறுதுன்னு பார்க்கலாமா? 112 இந்தாண்ட போனா ஏறும். அப்ப நீ ரைட் ஹேண்ட் சைடு போணும். ரைட் இப்போ ஏறுதா? 112 76 இது நாலு கமெண்ட் வந்திருக்கோம். 112 96 18 blocks 112 12 96 இந்த வழியா போகணும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி அடியில இருக்குதோ காய்ஸ். நாங்கள் ட்ரையல் சாம்பர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். ட்ரையல் சாம்பர் கண்டுபிடிச்சிட்டு மைனிங் பண்ணிட்டு நமக்கு பிளாக் இருந்து கொண்டு வரலையா கைஸ்? நம்ம இங்க இருக்கிற பிளாக் வச்சு மைண்ட் பண்ணிட்டு போயிடலாமா கைஸ்? கீழே மாஸ்டரும் இருக்கிற மாதிரி சரி இருங்க கைஸ். நாங்கள் கொஞ்சம் பிளாக்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட கூப்பிடுறோம். டார்ச் தெரியல. நம்ம ஒரு வாட்டி இன்வெர்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். ஒரு ஸ்டாக் இருக்குங்க गाइस. நாங்க ஃபுல்லா அடிக்கிட்டு குதிரை சந்திக்கிறோம் गाइस. இப்போ உங்க கண்ணுல அங்க ஒரு அது பேர் என்னமோ சொல்றாங்க மாஸ்டர் ஸ்பானரா. அது பேர் என்ன? மாப் ஸ்பானர். மாஸ்டர் ஸ்பானர். அது மாப் ஸ்பானர் गाइस. மாப் ஸ்பானர் பாயில. இப்போ நாம மேல பிளாக் போட்டு ஏறிடலாமா? வாங்க गाइस மேல போட்டு பிளாக் ஏறல. இல்ல गाइस நான் வீடியோ நான் பார்த்துட்டு நான் பார்த்தேன். இங்க ட்ரையல் சாம்பர்ல எனக்கு ஒரே நிமிஷம் நாமளே பிளாக் எடுத்து வேஸ்ட் பண்ணுவோம். ஐயோ गाइस கன்ஃபிரி முடிஞ்சு வேஸ்ட் சூப்பர் கேஸ் விளையாண்டா गाइस. சரி நாம பார்த்துட்டே இல்லங்க. கண்ணுக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம டார்ச் போட்டுக்கலாம் கேஸ். இவ்வளோ இருட்டா இருக்கு. எவ்வளோ இருட்டாச்சுங்கிற ட்ரையல் சாப். இதுக்குள்ள இது இருக்குயா? இதுக்குள்ள இது இருக்கும் கைஸ். ஆரோ வேஸ்ட் கேமராண்டு. நம்ம வில்லேஜர் கிட்ட எங்க இருந்து அடிக்கிறாங்க? ஒரு ஆர்டிஸ்ட் மார்க்ஸ் பண்ணர் இருக்குல்ல அது ஒட்டிக்கிறையா? ரீசன் ஃபைன் செட்டர் மைண்ட் பண்ணா மறுபடியும் பரவாயில்ல. நாம
பிளாக் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தோம். சரி கைஸ், நாங்க வந்து திருப்பி டிராவல் சாம்பருக்குள்ள ஒரு பெட் கைஸ், நம்ம கிட்ட டைம் இல்லாததுனால நாங்க வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் ஆமினஸ் பாட்டில வந்து கிரியேட்டிவ்ல இருந்து எடுத்துட்டோம். அதை மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து ஸ்வாட் கொஞ்சம் ரெடியா இருக்கணும். ஏன்னா நான் வந்து இதை வந்து இந்த இடத்துல குடிச்சோன்னா நெதரைட் ஆர்மர் ஃபுல் ஆர்மர் போட்ட ஜாம்பிஸ் ஸ்கெலிட்டன் எல்லாம் வரும். அதனால அங்க நேரம் ஒண்ணு தெரியுதுல, இதோ அங்க மேல ஒரே ஒரு மாவை கொண்டா மட்டும் அந்த அது பேர் என்ன, அந்த கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு அதை நம்ம ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மேஸ் கிடைக்கும். நம்மளுக்கு மேஸ் கிடைக்கிறதுக்காக தான் நான் வந்து இங்க வந்திருக்கிறேன். இப்போ நான் வந்து இதை குடிக்க போறோம். குடிச்சாச்சு, தோணிடுச்சு. போலாம் எடுத்துங்க. இந்த ஃபுல் நதிரட்டு வரும்போது வருதுன்னு பார்த்துக்கலாங்க. நம்ம செட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணுறது நம்மளுக்கு இது நல்லதுதான். இந்த ஸ்லைம் தான் ஸ்டார்ட் பண்ணி கட்டுக்காம இருக்கு. இன்னும் சில நேரத்தில் வந்து அது வந்துடும். நான் வந்து கண்டபடி போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஸ்லைம் வந்து கம்மியான டேமேஜ் தான் தரதுனால நமக்கு இன்னும் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்ம வந்து இப்போ கஷ்டப்பட்டு வந்து அடிச்சுட்டு இருக்கோம். அதுவும் பியூர் சர்வைவர்ல இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் இது எடுத்துருக்குறோம். ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் கிரியேட்டிவ்ல போய் அந்த ஆம்பினன்ஸ் பாட்டிலுக்காக எடுத்துருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. அட இங்க வேற 2 இருக்கா? இதுதான் வந்து என்னோட காட்டெல்லாம் குறைச்சி விட்டுட்டு இருக்கு. அப்பா இங்க வேற ஒண்ணு இருக்கு. இப்ப ஸ்பான் ஆயிருக்கு. இப்ப வந்து எல்லாமே வரோங்க. வந்துருச்சு. அது நல்ல வேலை அது வந்து நம்ம கண்ணுக்கு படல. ஸ்கெலிட்டன் கூட வரும். அதனால நம்ம கிட்ட ஆர்மர் கொஞ்சம் இருக்கணும். அதனால நம்ம கிட்ட ஷீல்டு ப்ராப்பரா இருக்குதுனால நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா ஷீல்டு வச்சு நம்ம கிட்ட இந்த பேரல்ல என்ன இருக்குன்னா, இந்த பேரலுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் மொக்கையானதா தான் இருக்கு. கைஸ் இது என்ன ஒரு புது ஷாக் இருக்குது. ப்ளூ கலர்ல வேற தெரியுது கைஸ் ஸ்பானர்ல இருந்து. இந்த ஆமினஸ் வாட்டர் மட்டும் கடிச்சிருச்சுன்னா பயங்கரமா இருக்கும். இப்ப நாம வந்து ஒரு 13 மினிட்ஸ் அது ஒரே ஒரு மாவை மட்டும் கொண்டு வந்துடும். அதனால நாமளே போயிட்டு இதை கொல்ல வேண்டிய மாதிரி இருக்கும். இதோ ஒன்று பார்த்துருச்சு. அதை இப்போ நம்ம அடிக்கணும், அதான் ப்ராப்ளம். ஆனால் இது வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது வந்து இந்த ஸ்லைம் வந்து மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த ட்ரையல் டெம்பரேச்சர் இருக்கிறது ரொம்ப கஷ்டமானது. நாம மட்டும் மேய்ச்சி எடுத்துட்டோம்னா சும்மா போட்டு குழந்தை எடுக்கலாம். இப்ப வந்து எங்க வந்து இந்த நேரம் வந்தது? நேரம் வந்துச்சு. என்னமா சொல்றீங்க? ட்ரையல் டெம்பர் மேய்ச்சி எடுக்கிறதுக்காக இந்த பாடுபட்டு இருக்கோம். இப்படி நேரம் வந்துச்சு. மாட்டு கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதானே, நம்ம கிட்ட ஏகப்பட்ட பிரெட் இருக்கு. சாப்பிட்டுட்டே இருந்தா கரெக்டா போயிடும். ஆனா சாப்பிட முடியாது. ஆனா ரெடி. நம்ம கிட்ட ஒரு கோல்டன் ஆப்பிள் கூட இல்ல. அதான் பாஸ்ட் எடிஷன் கைஸ் இல்ல, ஜாவ் எடிஷன் தான் நல்லா. நிறைய பேர் இப்ப கூட ஜாவ் எடிஷன் தான் வாங்கிட்டாங்க. ஆனா நம்மகிட்ட பாஸ்ட் நம்ம கிட்ட நைட் விஷன் போட்டாலும் இல்ல, நைட் விஷனும் இல்ல, வெயிட்டிங் போர்ஷனும் இல்ல கைஸ். அதனால போர்ஷன் இருந்தாவது கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடலாம். இந்த சின்னதுல நம்மள அந்த அளவுக்கு ஒண்ணுமே பண்ணாது. இல்ல பெருசுங்க தான் கொஞ்சம் பால் பண்ணும். அதை மட்டும் பிரிச்சு விட்டா மட்டும் போதும் கைஸ். இதோ இதெல்லாம் வருது பாருங்க. இது வேற எப்ப பார்த்தாலுமே கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாங்க வந்து அடிச்சுட்டு போவோம். ஆனா ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் நாங்க வந்து அந்த கிரியேட்டிவ்ல போய் எடுத்தோம். அது மட்டும் எங்களை ஒன்றும் சொல்லாதீங்க ப்ளீஸ். கமெண்ட்ல எல்லாம் ஒன்றும் போடாதீங்க. நம்ம கிட்ட இப்ப வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம மாவை கொள்ள நம்மளுக்கு எக்ஸ்பி ஏறிட்டே இருக்கும். அதனால ஆனா நம்மகிட்ட ஆடி 47 எக்ஸ்பி இருக்கு. இதோ அந்த எண்டர் டிராகனை கொன்னதுல வந்துடுறோம். ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் லைட்டா லேக் ஆயிட்டு இருந்துச்சு. அதனாலதான் இதோ ஃபுல்லா டெலிட் இந்த இதெல்லாம் போயிட்டு அப்புறமா நாங்களே இதுல இருந்து ஃபுல்லா லூட் எடுத்துருவோம். ஃபுல்லா லூட் எடுத்துருவோம் காப்பர் ஆர்மர் எடுத்துருவோம். காப்பர் ஆர்மர் ஆனா பண்றதுக்கு நான் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பண்ணல. ஆனா அதை ஆன் பண்ணி வச்சாதான் பண்ண முடியும். ஆமா ஆம்னஸ் போர்ஷன் எவ்வளவு 10 நிமிஷம் தாங்க கைஸ்.
10 நிமிஷம் விடாம அடிச்சு சின்ன ஃப்ளைன்ஸ் தான் போட்டு சாப்பிட்டு. அந்த ஜாம்பிஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னு இன்னும் பதில தெரியலையே. ஆனா நீ வரலையோ ஆனா இங்க வந்து ஒரு ஆரோ மட்டும் இருக்கு. எப்படி இந்த பிளாஸ்ட்ல ஃபார்ம் ஆகுது? இது இங்க ஒரு இருக்குல்ல அது உடக்க போய் என்னடா இப்படி பண்றீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா டேய். ஒரு சின்ன மேஸ் 2 பொருளுக்கு சேர்த்து இவ்வளவு கஷ்டப்படணும். ஆனா இது வந்து ரொம்ப சூப்பரான பவர். மேஸ்ல சூப்பரான பவர். நம்ம எவ்வளவு பிளாக்ல இருந்து பொதிக்கிறோமோ அந்த அளவுக்கு. ஆனா இப்ப வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து ஸ்பியர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து மேஸ் விட கொஞ்சம் பவர்ஃபுல். மேஸோட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இல்ல கைஸ். அதுல மேஸுக்கு டக்கு தர மாதிரி இருக்கும். ஆனா அந்த மேஸ் அளவுக்கு நம்ம அதுல வந்து நார்மலா நம்ம நின்று லைட்டா ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணா கூட நல்லா அட்டாக் ஆகும் கைஸ். அட்டாக் ஆகும். அதே மெத்தட் தான் கைஸ். மேஸ் மாதிரி தான் நம்ம ஸ்பியரும். ஆனா திருப்பி ஓல்டு வெர்ஷன் கைஸ். அதனால 26.100.28 கைஸ். இது வந்து இப்ப நாம வந்து ஒரு மேஸ் ஒண்ணுக்காக இப்படி பண்ணிருக்கோம். அந்த கீ மட்டும் நம்ம கிடைச்சா போதும். ட்ரையல் சாம்பர் கீ மட்டும் பச்சை போதும் கைஸ். ப்ளூ கலர் மேல ஆமினஸ் பாட்டிலோட பிக்சர் மட்டும் இருக்கும் கைஸ். அது ஒண்ணு மட்டும் கச்சா. அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் ப்ளீஸ். அந்த பிளாக் அதுக்கப்புறம் ஸ்டிக் மாதிரி ஒன்று கிடைக்கணும் கைஸ். அதுவும் சேர்த்துட்டோம் கைஸ். அது ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையே இது இன்னும் ஒரு 9 minutes இருக்கு. எங்க போச்சு நெதரைட் போட்டது? நான் என்ன வரைக்கும் பிக்காக்ஸ் அடிச்சுட்டு இருக்கேன். பிக்காக்ஸ் அடிச்சுட்டு அப்படின்னு அவ்வளோ டேமேஜ் போகுதுல்ல. பாவம் ஸ்லைம்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லைம் போட சண்டை போடுறேன். ஆமா நானும் தான். இங்க இருக்கா லேடரு? லேடர் இங்க இருக்குது. எனக்கு பிடிக்காதுன்னு லேடர் என்னன்னு தெரியும். எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு கிளைமேட் இதுதான் தெரியுமா கைஸ்? லேடர் தான். லேடர் பக்கெட் லேடர் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல கைஸ். அதுவுமே யூஸ் பண்ணாலும் அதுவும் பிரச்சனை ஆயிடுது கைஸ். அதனால நான் யூஸ் பண்றதை விட்டுட்டேன். மேலே இது கைஸ் இருக்குது. டார்ச் போடலாம். கண்ணுக்கு இப்ப நல்லா ஃப்ரீயா தெரியும். இங்க இருக்கு. அது வந்து அங்க இருக்கு. நாம வந்து இங்க இருக்கோம். எங்க போச்சு அது? இந்த ட்ரையல் சாம்பர் மாதிரி இருக்கு. சரி டிஸ்பனர் அங்க இருக்கு. ஆமா ஆமா அங்க அது வந்து அது இல்ல. அது வந்து இந்த கீ பண்ண வரும்ல அந்த பிளாக். அது கைஸ் இங்க இருக்குது. கீ கிடைச்சிச்சு. கீ கிடைச்சோ? போட்டாங்க கீ. கண்ணு தெரியலையாடா? நான் அவ்வளவு கண்டு தெரியலையே. கீ கிடைச்சிச்சு கைஸ். ஏன் நாங்க வந்து இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நம்ம கிட்ட பண்ணி நாங்க ஹாப்பியா இருக்கிறோம் கைஸ். அந்த ஒரு சின்ன கிக் நாங்க எவ்வளவு பொண்ணு தெரியுமா கைஸ்? கீ கைஸ். கீ அந்த ஒரே ஒரு கீ மட்டும் நாங்க இப்படி பழுத்தி எடுத்துட்டோம். சாமி இனிமேல் நாங்க கண்டினியூஸா நாங்க மைன்கிராஃப்ட் வீடியோ தான் போட போறோம். ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த மேஸ் வச்சு ஒரு வாட்டரை கொள்ளணும் கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. அது இல்லாம அயன் குழம்பு கொள்ளணும் ஆசையா தான் கைஸ் இருக்குது. நாங்க வந்து ஒரு மாடு ஏத்தலாம்னு இருக்கோம். அது பேரு கோலம். ஆமா அது கஸ்டம் கோலம். அது நாங்க போறோம். ஒரு எபிசோடுக்கு ஒரு கோலம் கைஸ். டைட்டா புடிச்சா கைஸ். சந்தோஷமா இருக்குது. ஹார்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால நான் பண்றேன். நிறைய பிரெட் மட்டும் சாப்பிடலாம். நான் போடுறேன் கீ ப்ளீஸ். சரி நீங்களே தான் போடணும். அவ்வளவுதான். கீ எடுக்கும். இன்வென்ட்ரியில இருக்கு. இந்த இடத்து இங்க போட்டு வெயிட் பண்ணுங்க. நியூ ரெசிபி அன்லாக். செக் யுவர் ரெசிபி புக். என்ன கைஸ் கொடுக்குது? எங்க போச்சு மேஸ்? யோ गाइस அது மைண்ட் அந்த பிளாக் அடிக்கணும் गाइस. அந்த பிளாக் மைண்ட் பண்ணலாம் வாங்க गाइस. ஐயோ இது மைண்ட் பண்றோம் வாங்க गाइस. அந்த பிளாக் மைண்ட் பண்ணலாம். இது மைண்ட் பண்றதுக்கு ஒருவேளை இது மைண்ட் பண்ணி வரலைனா गाइस என்னன்னு உங்களுக்கு புரியும் गाइस. எனக்கு கன்ஃபியூஸா இருக்குது. இந்த பிளாக் வச்சு தான பண்ணனும். இந்த பிளாக் பேர் என்ன गाइस? எது गाइस மைண்ட் பண்ணனும் மொத்தமா வந்துச்சு गाइस. ஏன்னா மேசாடி 3 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு இதுதான் மைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க गाइस
என்னங்க கைஸ் இது இப்படி பண்ணுது? பரவாயில்லைங்க கைஸ், இதை மைண்ட் பண்ணுவாங்க, இதான் மைண்ட் பண்ணுவாங்க. இல்ல இது வர மாட்டேங்குது. கைஸ் இது சுத்திக்கிடுச்சு, தங்குற சுத்திக்கிடுச்சு. அது என்ன ஆஃப்ல தான் இருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட் பண்ண வரலைன்னா மேஸ் வரலன்னா கொஞ்சம் பாவமா இருக்கும். அந்த இதுல மேஸ்ல வரவான் நமக்கு அந்த பிளாக் ஒரு ஸ்டிக் வேணுங்க. இல்ல ஒரு ஹேக் வந்துருக்குது. டைமண்ட் வந்துருக்குது. ஏய் ஃப்ளோலெஸ்னஸா? ஓ என்சான்ட் டைமண்ட் யா ஸ்மித் போட்டு கொடுத்துருக்குதுப்பா. ஆமா என்னமா மேல போயிட்டாங்க. அப்படியே போயிட்டாங்க. இப்பதான் போனாங்க. இல்ல கைஸ் ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு வள்ளி அங்க அம்மா எங்க போயிட்டாங்க நான் சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் பாருங்க 64 ஸ்லைம் இருக்கு. 64 ஒரு ஸ்டாச்சுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நம்மளுக்கு இது நல்லதா புரியுது. இது மட்டும் வரலைன்னா சூப்பர். இல்ல இது அது வந்து மேல இருந்து தரும்போது கூட மேஸ் ஒண்ணுமே தரலையே. நம்ம மேஸ் பில்ட் பண்ணுப்பா. பில்ட் பண்ணணும் அந்த மேஸை தராது. மேஸ் பில்ட் பண்ணணும். ஹெவி கோர் ப்ரீஸ் ராட் ஒண்ணுமே தரலையே. ப்ரீஸ் சிக்கன் வேணும். ப்ரீஸ் ராட் ஒரு ராடா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மைன்கிராஃப்ட் ஆடி முன்னால ஆயிடுச்சுல. நெதரைட் பிகாக்ஸ்க்கே இவ்வளவு கஷ்டமா? அப்புறம் டைமண்ட் பிகாக்ஸ்லாம் அவ்வளவுதான். அண்ணா நான் ஒரு மாதிரி தெரியலையே. இது என்ன ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. மட்டும் வரலைன்னா அப்படி இருக்கும். மட்டும் வரலைன்னா அப்படி இருக்கும். அப்பா கொஞ்சம் வந்துட்டு வந்துடணும்னு நினைக்கிறேங்க. என்ன கொஞ்சம் ஆமாங்க நம்ம ஒன்றும் தெரியாம மட்டும் வந்துடக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லணும். இப்ப நம்ம என்ன இருக்கோம்? பாலிஸ்டர் டப்பா. இதான் பாலிஸ்டர் டப்பா. இது என்னது? முதல்ல இங்க இருக்கிறது எல்லாமே லூட் எடுத்துடலாமா? அப்புறம் அதுக்குள்ள பண்ணி தெரியுதுப்பா. குடுப்பா இதான் இதுக்குள்ள எனக்கு வந்துங்க. இதுதானா ஸ்டார்டிங் வெயிட் பண்ணுங்க. பிளாக் தெரியுது. அது ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டமா போச்சு. மேட்ச் எப்படி எடுக்கணும் சொல்லுங்க. இங்க வேற ஒண்ணு இருக்கு. அட போய் இதான் அது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. நாங்க உங்களை இது எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு உங்ககிட்ட கடைசியா கூப்பிடுறேன். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹலோ காய்ஸ், நம்ம கஷ்டப்பட்டு இங்க பாருங்க 6 ஹெவி கோர் 6 ப்ரீஸ் ராடு பண்ணிட்டோம். இப்ப வந்து அதை வச்சு மேஸ் செஞ்சுட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறோம். டாடா பாய் பாய் பாய். நம்ம பாருங்க நம்ம வந்து இப்ப மேஸ் பண்ண போறோம். வாங்க இது நம்ம சொந்த கையில கைஸ். நம்ம வீட்டுக்கு போலாம். இது இங்க பண்ணலாம். தொட்டு இங்க அது பேர் என்ன? இல்ல வேண்டாங்க. மேஸ் 6 பண்ணலாம் இருக்குது கேஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் இருங்க. நம்ம வந்து ஒவ்வொரு 5 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல ஒரு 5 இல்ல இங்க பாருங்க. ஆர்கனைஸ் பண்ணலாமா? இதை நம்ம அமுக்கினாலே இப்படி வந்துரும். இல்ல நம்ம விண்டு பஸ்ட் செய்யணும். அதுக்கு ஒரு அப்பனா வெறும் 2 மேஸ். அப்புறமா அதுக்கப்புறம் விண்டு பஸ்ட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்கட்டும். என்ன பண்ணா ஓய் நமக்கு நிறைய வேணும்ப்பா. செஸ்ட்ல கொண்டு போய் இந்த ஹெவி கோர் கிடைக்கிறது தான் கஷ்டம். செஸ்ட் ஃபுல்லா வச்சுப்பா. அடப்பா நம்ம வந்து வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வுட்டு கலெக்ட் பண்ணி திருப்பி பண்ணிடலாம். அங்க இருக்கு வில்லேஜரோட வில்லேஜர் வீட்ல நான் ஃபார்ம் ஃபுல் பண்ண வேண்டாம். ஆக்ஸ்லாம் வுட் மைண்ட் பண்ண முடியும். சரி நான் மறந்துட்டேன். இஸ் டுகோ குர்மண்டேன். இந்த வீட்டுக்கு போய் மைண்ட் பண்ணிடலாம். சாரி வில்லேஜர்ஸ், உங்களோட வீட மைண்ட் பண்றது இருக்கு. இங்க ஏதோ பளிச்சுன்னு தெரியுது. சாரி இந்த வீட்டை நான் அடி வுட்டை நீங்க கலெக்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளோட வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். போதும் வுட்டு இப்ப நிறைய ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு அதை வந்து ஓக்கா மாத்தணும். வுட்டு ஓகே 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 16. அப்புறம் ஒரு கரெக்டா இருக்கும். ஒண்ணுக்கு வந்து 2 டிராகன் முட்டை பிளஸ் ப்ரௌன் பேண்டா பிளஸ் ப்ரௌன் பேண்டா நார்மல் பேண்டா. இது
பாண்டை வந்து ப்ரௌன் பாண்டான்னு சொல்லுவாங்க. ஓ பெட்டு மறந்துட்டோம்பா. பெட்டே நம்ம வந்துட்டோம். சரி பெட்டே தேவையில்ல. ஐயோ வில்லேஜ் வீட்டில் எடுத்துக்கலாம். ஓ எவ்வளோ காப்பரு நம்மளுக்கு இந்த வீட்டில் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணனால இந்த 2 ஃப்ரெண்ட்ஸு ஒன்னே ஒன்று போதுமா? இல்லை ஓ இன்வென்ட்ரி ஃபுல்லாக போகுது. சாமி இது முதல்ல செஸ்ட்டு இந்த செஸ்ட் எடுத்து இங்கே வச்சுட்டு நம்மளுக்கு மேற்ற செஸ்ட்டு தானே முக்கியம். அந்த மாதிரி இருக்கு. ஃபுல் இன்வென்ட்ரி க்ளோஸ் பண்ணிருப்போம் சாமி. எம்ராய்டு ட்ரேட் பண்ணலாம். இன்னும் 8 எமரால்டா? ஆமாப்பா. கலெக்ட் பண்ணி சொல்லணும். இது அது பேர் என்ன? ஸ்லைம் பால் இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிடலாம். 1.5 ஸ்டாக்பா. 1.5 ஸ்டாக்கு ஃபுல்லா ஸ்லைம். இந்த இது வந்து நம்மளுக்கு எப்பயாவது யூஸ் ஆகும். சூப்பரா இருக்கும். இது வந்து பவு எடுத்துக்கலாம் கைஸ். நான் பவு எடுத்து கூட ஆரோ வச்சுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் இங்க என்று நான் விண்டு பஸ்ட் வச்சிடலாம். இல்ல விண்டு பஸ்ட் இது வந்து இதுக்கு டார்ச் நம்மளுக்கு உதவியா இன்வென்ட்ரியில ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதனால எமரால்டு தூக்கி நம்ம வந்து இப்போ நாம இதுக்கு பவு அல்ல அட்டாக்கிங் சிக்ஸா வச்சிருக்கிறோமே. சாப்பிட்ற பொருள் ஏதாவது வச்சிருக்காங்க. அதான் இது ரெட் வச்சிருக்கிறோம். நம்ம பவுலாம் நாங்கள் யூஸ் பண்ண போதே கிடையாது. ஒன்லி மேஸ் இப்பத்துல இருந்து மேஸும் இல்லை. நம்ம முதல்ல போயிட்டு என்ன பண்ணலாம்னு இருக்கிறோம். பண்ண போறோம். என்சாண்டிங் டேபிள் வச்சு தூங்கிட்டு. ஐயோ அவன் பெட்டில் போய் தூங்குற. வில்லேஜரோட பெட்டில் போய் தூங்கினா சூப்பரா இருக்கும். உங்க பெட்டில் போய் தூங்குறதே ஒரு தனி சுகம். எங்க கைஸ் நீங்க போய் படுத்து தூங்கிடுவீங்களா? சூப்பர் கைஸ். தப்புதான் கைஸ். நீங்க வந்து மத்தவங்களோட பெட்டில் தூங்கி இருக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்க கூட முடியாது. இது தூங்கியா நம்ம வீட்டுல போய் போறதுக்கு நம்ம வீட்டுக்கு ரூட்ட கூட டைட்டா வந்ததான்ப்பா. எவனாவது மம்புக்கு நீ இதுக்கு அவ்வளவு பண்ற. அவனுக்கு எவ்வளவு தைரியம். நாம இன்னும் எதை மைண்ட் பண்ணன்னு தெரியுமா? ஒரு சிம்பிள் திங். பெட்டு உள்ளு ஆமா நாமளே தயாரிச்சு இதுல ஒன்றும் பண்றேன். நாமளே ஒரு சிங்கிள் திங்ஸ் கூட மைண்ட் பண்ணல. அதான் தெரியுமா? கோல்டு மைண்ட் பண்ணல. சாரி அது பேர் என்ன? உள்ளா? அது பேர் என்ன சொல்லுவாங்களே? ட்ரேடிங் பண்ணலாம். அப்புறமா நம்ம வந்து இது பிளாக்ஸ்மித் ஏரியால வந்து பிளாக்ஸ்மித் ஏரியா நம்மளுக்கு இது என்சாண்டிங் புக் தரானா பார்க்கலாம். அதுக்கு என்சாண்ட் பண்ணலாம். இல்ல நம்மளுக்கு என்சாண்டிங் டேபிள்ல வந்து என்சாண்டிங் டேபிள் இருக்குல்ல, அதுல நம்மளுக்கு லாபிஸ் வேணுமா? ஆமா லாபிஸ். அதுக்கப்புறம் அந்த திங்ஸ் மட்டும் அவ்வளவுதானே. லாபிஸ் நம்ம வந்து அந்த வால். யாரோட வீடு இது? வில்லேஜர் வீடுப்பா. எங்கடா வில்லேஜரு? இப்பன்னு பார்த்து வர மாட்டீங்களாடா? ஒருவேளை நம்ம சில போன்ல அல்ல வில்லேஜர் தாண்டி அடிச்சு அவடிச்சிச்சோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன எவனுமே இல்ல. மாடு கூட உயிரோட இருக்குது. இங்க கூட வாண்டரிங் ட்ரேடர். நீ மருதானே கச்ச குடுக்குறான். என்ன குடுக்குறான்? 6 எமரால்டா? அதெல்லாம் முடியாது. வேற ஏதாத்தா? லாபிஸா? இது என்னது? இது லாபிஸ் கிடையாதுயா. ட்ரேட்லாம் பண்ண வேண்டாம். ஒண்ணு கூட தெரியலப்பா. ஒண்ணு கூட ஒரு தெரியல. ஐயோ வர்ற இவனத்தை குடிச்சுள்ள பிடிக்கோ. நாலு எவ்வளவு பெரிய ஆளு. என்னெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? ஓ ஷிட். இது அங்கே டச் ரொம்ப சூப்பர். ஃபார்மல் வில்லேஜ். இவ ஏதோ குடுடா. இன்ஸ்டாண்டிங் புக் அந்த மாதிரி ஏதோ குடுயா. உங்களுக்கு இது கூட தெரியும்டா. டே திரும்பி பாடுறா.
திரும்பி பார்த்துறான். நான் ஃபிஷ் எடுத்து காமிக்கிறான். அடப்பாவி உனக்கு நான் ஃபிஷ் 15 ஃபிஷ்ஷுக்கு குக்குடு ஃபிஷ் ஒரு கேம்ப் எடுத்து போட்டுக்கலாங்களே. கேம்ப் ஃபயர்லாம் வேணாம், அதெல்லாம் நாமளே பண்ணிக்கலாம் சத்ரோ கொஞ்சம். நல்லா சாப்பிட்றேன். எமரட் கப்ஸ் இல்லை அவ்வளோ ஃபீல் பண்ணணும்னா குக்குடு மீன் எடுத்து காமிக்கிறான். நான் கைஸ் இது இந்த ஒரு கால் இது மட்டும் இருக்கிறேன் கைஸ். அது ஐயன் சாவடிச்சிருக்க கூடாது கைஸ். மேலே சாவடிச்சோமா? ஆமா கைஸ், நான் எப்படி சாவடிச்சோம் கைஸ். அது மூலியமா தான் நம்மளுக்கு 9 நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். முதல்ல நீங்க போயிட்டு பிளாக் ஸ்மித் ஏரியாக்கு மேல போயிட்டு முதல்ல நீங்க போய் என்சாண்டிங் டேபிள் மாதிரி பண்ணுங்க. அதுக்கு முதல்ல லாபிஸ் செய்யணும். லாபிஸ் எனக்கு தெரியும். என்னடா நம்மளுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அதுக்குள்ள நான் வந்து என்சாண்டிங் டேபிள்லாம் மெயின் பண்ணிடலாம். நான் வீட்டில் எனக்கு தெரியும் எங்க லாபிஸ் இருக்குது. எனக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கு அடியிலே இருக்கு. வீட்டுக்கு அடியில் இல்லை, அது வந்து பெட்டில். என்னப்பா எதுக்கு பையன் மாத்தாரு அப்பா சொல்ல. ஸோ இவர் அடப்பாவி எங்க போயிடுச்சு? மைண்ட் பண்ணுறாடே. என்சாண்டிங் டேபிள் இல்ல புக் எங்க போச்சு? ஏய் புக் எங்கடா போச்சு? गाइस அது இல்ல गाइस இது செஸ்ட் गाइस செஸ்ட்ல எடுத்து गाइस ஆல்ரெடி நான் செஸ்ட்ல எடுத்துட்டேன்ப்பா. நான் செஸ்ட் எடுத்தாச்சு ஆல்ரெடி. எடுத்தாச்சா? நீங்க பழைய வீடியோஸ்ல பாத்துறதா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க என்ன இது வேற தந்திருக்குனா? ஓ புதுசா இருக்கு. பரவாயில்ல விடுங்க. இல்ல இது வந்து இங்க இருக்குடா. இது வந்து எமர்ஜென்சி. இது எமர்ஜென்சிக்கு எவனோ ஆட்டோ போட்டு போயிட்டாடா. வில்லேஜர் பிளாக் ஸ்மித் வீட்டுக்கு மேல வச்சிருக்காங்க. யாரு வச்சு மைண்ட் பண்ற ஒரே நான் முதல்ல நான் வந்து இப்ப ஃப்ரீயா நம்மளோட இன்வெர்டரியை கொஞ்சமாச்சும் ப்ரூவ் பண்ணலாம். அப்படியே மேல ஒரு பிளாக் உள்ள போய் கோடு டவுன்லோட் தான் நமக்கு தேவையில்ல. இதுதான் நமக்கு தேவையில்ல. மற்றபடி நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நாம இப்ப கீழே இருந்து சாவறதுக்கு உயிரோட இருக்கு. எல்லாம் சீப் இன்வெர்டரி தான் வச்சிருக்கோம். இவ்வளவு சின்ன வீட்டுல பக்கத்துல டிராகன் டைமண்ட் பாக்குது. அதான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. உடுங்க டிராகன் காலையில இருக்கு பார்த்து நாம வந்து இன்ஸ்டாண்டிங் டேபிள் எடுத்து அதுக்கு லாபிஸ் நான் பார்த்தேன். யாஷு அண்டர் மணி போயிட்டு வரலாம். அங்க இல்ல, அது வந்து இந்த சைடுல இருந்தது. இந்த சைடு இருக்கணும். இல்ல நான் பார்த்தோம்ல. இங்க இருக்கும். இது டெல்லிங் கைஸ் நாங்கள் லாபிஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே கைஸ் நமக்கு அது பிடிச்சி வாங்கி மைனிங் பண்ணலாம். தண்ணிக்குள்ள மைன் பண்ணாலும் நெதரைட் பிகாக்ஸ்ல ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஆமா கைஸ் நான் எதுக்கு கைஸ் இந்த ஜாப் மூச்சு முட்டுது கைஸ் மூச்சு முட்டுது. இந்த மேல ஏறி போய் ஆனா கைஸ் நம்ம எப்படி மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். என்னப்பா அவன் எப்படி உள்ள போய் கொடுத்து அந்த கார்னர்ல எங்க இருக்கு இது பார்த்தோம். இருங்க இதோட உடச்சுட்டுங்க. இருங்க கீழே நானும் பார்த்தேங்க. கிராபிக்ஸ் மட்டும் தெரியுங்க. டைனைட்டா டைனைட்னா நம்மளுக்கு என்னதுன்னே தெரியாது. ஐயோ லாபிஸ் நமக்கு எங்க இருக்குது கேஸ் லாபிஸ்? சரி நான் வெளியே போகணுமாப்பா. நமக்கு ஃபுட்டு கம்மி தண்ணியில இருக்க கூட தோட்டம் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஹங்கரி நிறைய பேர் நிறைய என்ன பேசுறது. முன்னாடி வாங்க நாம எங்கேதான் இங்கே பார்த்தோம். ஐயோ வீடியோ மூச்சு வெளியே ஒட்டைக்கு வந்துடும். சரி நாங்கள் கண்டுபிடிச்சோம் சந்திக்கிறோம் காய்ஸ். காய்ஸ் நம்ம கடைசியில் கண்டுபிடிங்க. சரி வாங்க. காபல் இருக்கு.
ஹாப்பி ஸ்கைஸ் சூப்பர் கீஸ். நம்ம ஆர்மருக்குலாம் இந்த 2 கொத்து 10. ஒண்ணு மைண்ட் பண்ணாத இவ்வளவு வருதா? 18 கத்திச்சு கைஸ். இது போதும் நினைக்கிறேன். இங்க வர ஆபீஸ் வெயிட்டா போதும் சமைக்கிட்டு. இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ண ஒரு ஸ்டாக் ஆயிடும்ல. பரவாயில்ல விடுங்கப்பா. இந்த இடத்த தான் பார்த்தாச்சு, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே சைடா வந்துச்சு. ஓகே சூப்பர் ஊட்டு அதை எப்படி பிளேஸ் பண்றோம் அவள்தான் நம்மளுக்கு எலக்ட்ரோ. அதுக்கும் வெண்டிங் போடணும்ல. வெண்டிங் ஆமாமா. நம்மளுக்கு வெண்டிங் தான் முக்கியம். ஆனா வெண்டிங் மூலமா நம்மளுக்கு எவ்வளவு எக்ஸ்பி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம திருப்பி வரைக்கும் நமக்கு வந்து நிறைய பிஸ்கெட் வேணும். இருப்பா நம்மளோட ஆர்மர்லாம் கழட்டி வச்சுக்கலாம். ஆர்மரா? ஆமாப்பா.